ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் ஃபீவர் முடிஞ்சு அடுத்த நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சோ நான் டாக்டர் மிருதுலா ஃப்ரம் ஆனர் லேர்னிங். எப்பயும் போல படிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, இல்ல எப்படி படிக்கணும்னே தெரியாது, இல்ல எதனா படிக்கிறது அப்படின்னே தெரியாமே ஒரு 4 நாள் நம்ம ஓட்டிடுவோம். சோ அந்த பயம் வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான பயாலஜி எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வில் கம் சூன். சரியா? சோ அப்போ பயாலஜி தான் வந்து நமக்கு 360 மார்க் கொடுக்க போகுது அப்படின்னா அது எப்படிப்பா படிக்கிறது? அது நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி எல்லாம் வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும்? என்சிஆர்டி வச்சுதான் படிக்கணுமா, இல்ல ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து நான் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? முதல்ல நம்மளோட 11th and 12th பயாலஜி ஸ்டேட் போர்ட் புக்கா பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதேதான் என்சிஆர்டிலயும் இருக்க போகுது. சோ இப்ப நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இங்க பாருங்க. சோ இது வந்து நான் என்சிஆர்டில இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு இசிஜியோட அந்த சின்ன போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சோ நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லயும் இதே கண்டென்ட் தான் இருக்க போகுது. சோ என்சிஆர்டியை வச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஒரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை வந்து என்னால எப்படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்? சோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறேன் அப்படின்னா வருஷம் 2009 இல்ல 9 அதாவது 13 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏபிஎம்டி அப்படின்னு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்ப கேட்ட கொஸ்டின்ஸ் கூட இதுல இருக்கு. சோ அதை நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். சோ எனக்கு பார்த்த உடனே ஒரு குயிக் ரிவிஷன் கடைசி ஒரு நாள் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் கோ த்ரூ பண்ணாலே போதும். இந்த ஹைலைட்டட் பார்த்தாலே தெரியும். சோ பி வேவ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே மாதிரி QRS காம்ப்ளெக்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே மாதிரி டி வேவ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ அதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். சோ இது இன்னும் ஈஸியா இருக்கா எனக்கு? சோ இப்படிதான் நம்ம படிக்கிறோம். பிகாஸ் இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயம் தான். சோ அதை நான் வந்து ஹைலைட்டும் பண்ணியாச்சு. சோ அந்த டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி படிக்கலாமா? சோ இதை நான் திரும்பவும் படிக்கணும்னு அவசியம் இருக்குமா? குயிக்கா ஒரே நிமிஷத்துல ரீகால் பண்ணலாம். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அந்த 4 லைன் இருக்கிறத நான் 2 இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள்ல 2 லைன்ல முடிச்சிட்டேன். சோ இப்படி நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. ஆனா இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், இதெல்லாம் பண்ணா இதை பண்றதுக்கு பதிலா நான் ஒரு பேராகிராஃப் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் கணக்குல தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். சோ அந்த நாள்ல நம்ம பிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், பயோவும் படிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். அப்ப முதல்ல என்சிஆர்டில நம்ம தரவா இருக்கணும். பயாலஜில என்சிஆர்டில இருந்து தான் வந்து 100% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் என்சிஆர்டில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ மிஞ்சி போனா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும்னு கேட்டாலும் ஓகேவா? சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 340 மார்க்ஸ் உங்க கையில தான் இருக்கும். ஓகே, நீங்க நெகட்டிவ் மார்க்லாம் நான் ஆட் பண்ணல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 360க்கு ஓகேவா? சோ 330 மார்க் வரும், தாராளமா வாங்கிடலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாதான் ஏதோ ஒரு 2-3 கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாமே என்சிஆர்டி மட்டும் தான். சோ நீங்க மித்த மாடியூல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு பதிலா இதை மட்டுமே பார்த்தா போதும். அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 12th சிலபஸ் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க லைக் நம்மளோட நீட் எக்ஸாம்ல. சோ சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல நான் படிச்சாச்சு. சோ இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சோ 2023ல 2 தடவை நீட் நடந்துச்சு. சோ மணிப்பூர்ல மட்டும் தனியா நடத்தினாங்க. சோ இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த நீட். சோ அந்த மெயின் நீட் எக்ஸாம் அண்ட் அதுக்கப்புறம் மணிப்பூர்லயும் அதே கொஸ்டின் கொஞ்சம் ஆப்ஷன்ஸை மாத்தி கேட்டிருந்தாங்க. இதோட நேரத்துல சோ அது அதுக்கப்புறம் இப்ப முடிஞ்ச நீட் எக்ஸாம்ல கூட அது வந்து கேட்டிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி இயர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருந்தேன். இது மாதிரி எல்லா தடவையும் ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வருது. அப்ப நீங்க அதுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அழகா இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுக்க ஆரம்பிச்சலாம். நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே பயோ 360 வாட்ஸ்அப் சேனல்ல ஓகே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ பயோ 360/100 நீட் நமக்கு யூடியூப் சேனலும் இருக்கு அண்ட் அதோட வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. சோ யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் இங்க வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நீங்க டெய்லி படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆகிட்டே இருக்க போகுது. அண்ட் இந்த டாபிக்ஸுமே உங்களுக்கு PDF நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். சோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய 12th சிலபஸ் இப்பதான் முடிச்சோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளான்ஸ் பொறுத்தவரை எம்ப்ரியோ சாக் அண்ட் ஈவன் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் நீங்க பாத்துக்கலாம். சோ அதுல வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன்ல அந்த பிளாய்டு இருக்கு இல்லையா? சோ பிளாய்டு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ சினர்ஜெட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஆன்டிபோடோசல்ஸா இருக்கட்டும் உங்களோட பிளாய்டு என்ன இது ரிப்பீட்டடா கேட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான் 2023 நீட்ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் லைக் அதே மாதிரி வந்துட்டு ஓவர்ஜெனிசிஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மென்சுரல் சைக்கிள் வந்து லைக் அந்த ஃபேசஸ் ரிலேட்டடா இல்ல ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனா இருக்கட்டும். சோ ஜெனடிக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட இந்த 3 சாப்டர்ல இருந்து மட்டுமே நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அதாவது மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இருந்து மட்டுமே ஒரு 10% நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த 3 சாப்டர்ஸையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல. சோ நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 20 கூட கேட்கலாம். சோ அதனால இந்த 3மே வந்து கரைச்சு குடிச்சு வைக்க வேண்டிய சாப்டர்ஸ். சோ நீங்க ஆல்ரெடி ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல சூப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஓகே. இல்லைன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லயே திரும்ப ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு புரியும். அதோட கொஸ்டின் சால்விங். சோ படிக்க படிக்க நீங்க கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? சோ அடுத்தது
ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸா இருக்கட்டும், ஸோ அது போக வந்துட்டு நமக்கு மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரா இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உள்ள டாபிக் சொல்றேன், அதே தான் இங்க என்சிஆர்டிலும் இந்த பாட்னி அண்ட் ஜுவாலஜி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு போக வேண்டிய சாப்டர்ஸ். ஸோ அடுத்தது 11th சிலபஸ்ல நீங்க என்னென்னலாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் வந்து நம்ம போன விஷயம் படிச்சது, பட் குயிக்கா ரீகால் பண்ணிடலாம். ஸோ நீங்க நம்ம புக்கை வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் எடுத்து நீங்க நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. என்சிஆர்டி வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு அப்படியே பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ ஹார்ட்லி இதுல படிச்சிட்டீங்கன்னா இங்க 5 நிமிஷத்துல படிக்கிறீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல அதை கவர் பண்ணிடலாம். சோ அப்படி நம்ம டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் தான், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் நீங்க வச்சுட்டு மார்க் பண்ணிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிடும் பிடிஎஃப், நீங்க அதையும் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் போலும் கொஸ்டின்ஸ் போட்டு இருக்கு, நீங்க அதையும் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது இது எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் எல்லாமே ஓகேவா? ஓகே, பிளாசன்டேஷன் எஸ்டிவேஷன் இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி பயோ 360 ஓட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பிளான் ஃபேமிலிஸா இருக்கட்டும், அண்ட் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆல்கேயோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய டாபிக் ஓகேவா? சோ எவ்ரி இயர் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு இந்த சைக்கிள்ஸ், ஸோ இந்த சைக்கிள்ஸ்க்கான ட்ரிக்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆல் அப்லோடட் இந்த பயோ 360. டக்குன்னு இப்பயே போய் அதை தடவை பார்த்துட்டு குயிக்கா உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத ரீகால் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஹியூமன் பிசியாலஜியும் அண்ட் பிளான் பிசியாலஜி இருந்தும் அதிக வெயிட்டேஜ், எஸ்பெஷலி ஹியூமன் பிசியாலஜி. ஸோ ஒவ்வொரு டிசார்டர்ஸ்லாம் என்ன ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, அண்ட் இதே மாதிரி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, லோகோமோஷன் மூவ்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டம் அதோட டிசார்டர்ஸ். ஸோ நம்ம புக்ல படிச்ச அதே விஷயம், ஸ்டேட் போர்ட்ல நீங்க போன வருஷம் படிச்ச அதே விஷயம் தான் கொஸ்டின்ஸா கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போக வேண்டிய டாபிக்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். சோ ஃபர்ஸ்ட் புக்கை எடுக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ டக்குன்னு ஹைலைட் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பெண்ணே எடுத்துக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி மாத்தலாம், ஸோ டயக்ராம்லயே அதை கொண்டு வந்து நம்மளால அடாப்ட் பண்ண முடியுமா, ஸோ உங்க புக்ல இது மாதிரி எல்லாம் எழுதி வைங்க. ஸோ அது எழுதும் போது நமக்கு ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆகும். பிகாஸ் நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு அவ்வளோ டைம் இப்போ கிடையாது இந்த 30 டேஸ்ல. ஸோ படிக்கவே அது எல்லாமே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால டக்குன்னு இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அது எனக்கு டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து லைவ் கிளாஸஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டே இருக்க போறோம். சோ மிஸ் பண்ணாம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் குயிக்கா உங்க பிராக்டிஸ் எல்லாத்தையும் உங்களோட இந்த ப்ரிப்பரேஷனை இன்னும் சிம்பிளிஃபை ஆக்குறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் அண்ட் யூடியூப் சேனலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஈஸி தான், நம்ம அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ என்ன இருந்தாலும் சரி, நம்ம டாக்டர் கனவை கண்டிப்பா இந்த தடவை நம்ம இதுக்கான எஃபர்ட் போட்டு அதை நிறைவேற்றி தான் ஆக போறோம். ஸோ அதுக்காக தேவையான எல்லா விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.